குதிரை வீரரே, நீங்க எல்லாரும் தலைச்சீராவை அணிந்து கொள்ளுங்கள். எதை அணிந்து கொள்ளணுமா? தலைச்சீராவை. ஏன்னா தலை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம், நம்ம சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயங்களையும் சேஞ்ச் பண்ணிடலாம், எல்லாத்தையுமே மாற்றிடலாம். அப்படி தானேங்கய்யா? ஹார்ட்டை மாற்றிடலாம், கிட்னியை மாற்றிடலாம், கையை மாற்றிடலாம், காலை மாற்றிடலாம், சரீரத்தில் இருக்கிற ஸ்கின்னை கூட இப்போ மாற்றுறதுக்கு வந்துருச்சு. கலராக பிளாக்காக இருக்குன்னா ஒயிட்டாக கூட மாற்றிடலாம். இப்போ எல்லாத்தையுமே மாற்றிடலாம். ஆனால் தலையில் பிரெயினை மட்டும் என்ன செய்ய முடியாது? கண்ணை மாற்றிடலாம், ஆனால் தலை சேர்ந்தது தான் இது. இந்த தலையில் பிரெயினை மட்டும் மாற்ற முடியாது. அது சின்ன ஒரு ட்ராப் நம்முடைய ரத்தம் தான். கொஞ்சம் அதில் கிளாட் ஆகிட்டாலும், கொஞ்சம் லீக் ஆகிட்டாலும் மூளையில் மனுஷன் உயிர் வாழ முடியாது. அதனால தான் பாருங்களேன், பைக்கில் போகும்போது இவ்விதமாக சொல்கிறாங்க, தலைக்கவசம் ஒரு பாட்டு தானே, ஒரு பகுதி தானே, அதை மற்றதை இது பண்ணுற மாதிரி விட்டுடலாம் அதை. ஆனால் பைக் ஓட்டும்போது பாருங்களேன், பைக் ஓட்டுறதுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் சொல்கிறாங்க எல்லோரும் ஹெல்மெட் அணிந்து கொள்ளுங்க, தலைக்கவசம் உயிர் கவசம். உங்கள் உயிர் பாதுகாப்பாக இருக்கணும்னா தலை முக்கியம். ஆமென். எது முக்கியம்? பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்கள். ஏங்க கேட்கல எனக்கு. ஏங்க தலை முக்கியம், தலை கவசம் முக்கியம், தலை சீரா முக்கியம். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, கலைஞர் கருணாநிதி அவர்கள் படுத்த படுக்கைய கடைசியாக ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்படும் போது பாருங்களேன், ஒரு திரள் கூட்டம் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் இருந்துக்கிட்டு, தலைவா எழுந்து வா, விரைந்து வா, முழக்கமிட்டு காத்திருந்தாங்க. ஒரு சில பிரார்த்தனையெல்லாம் பண்ணாங்க. ஏன்னா தலை முக்கியம். இப்போ பாருங்களேன், தாவைக்க தலைவர் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்களாம். ஏன்னா தலை முக்கியம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தலை முக்கியம், தலைக்கவசம் முக்கியம். அது என்ன தெரியுமா? இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்களேன். அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், நமக்கு தலைச்சீராமாய் தலைக்கவசமாய் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பாதுகாக்கிற தலைச்சீராமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷம் என்னன்னா இரட்சண்யம், இரட்சிப்பு என்கிற தலைச்சீரா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக போகணும்னா, சூப்பராக போகணும்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கணும்னா இரட்சிப்பு அவசியம், இரட்சண்யம் அவசியம். எது அவசியம்? இரட்சண்யம். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அது பாதுகாப்பா இல்லை. அது பாதுகாக்கப்படணும், அது சேஃபா இருக்கணும் நம்மகிட்ட. அது சேஃபாக இருந்தால் தான், அது மாட்டினாதான், அது இருந்தால் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும். எப்படி போகும்? ஸ்மூத்தாக போகும், சாஃப்டாக போகும், தைரியமாக போகலாம். அல்லேலூயா. தலைச்சீரம் மிகவும் அவசியம். ஆவிக்குரிய மனிதர்களாகிய நாம, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிற நாம, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் இரட்சண்யம் என்கிற தலைச்சீராவை அணிந்திருக்கணும். அல்லேலூயா. இந்த இரட்சண்யம் என்கிற, இரட்சிப்பு என்கிற ஒரு தலைக்கவசம் உங்களுக்குள்ள இருக்குன்னா, தலைச்சீரா இருக்குன்னா, பழைய வாழ்க்கை இருக்காது.